தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம். வணக்கம் சுதர்ஷன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி உங்களை இந்த இயர்லயே 2வது முறை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறது கேட்டு. ஆமா, ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி டு see you. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தலைவன் தலைவி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா சின்ன சின்ன கிளிம்ஸோ இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷனோ சாங்ஸு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ரூரல் ஃபீல் குட் ட்ராமாவாக இருக்கும். ஃபேமிலி ட்ரெய்லர் இன்னும் நீங்கள் பார்க்கல. நேத்திக்கு நான் பார்த்து அப்படியே ஹாப்பி ஆயிட்டேன்னா. சூப்பர். அந்த ட்ரெய்லர் வந்து எல்லாருக்கும் பயங்கரமாக பிடிச்சிடும். ஆமாம், சூப்பர். ஸோ அதை பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்கள் சொன்ன ட்ரெய்லரும் பார்த்துருந்தேன்னா இன்னும் எக்ஸைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் ஸோ தலைவன் தலைவிக்கான இன்டர்வியூ வந்து பாண்டியராஜ் சார் வந்து விகடனுக்கு இன்டர்வியூ மேகசினுக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேரக்டர் பேரரசின்ற கேரக்டர் நான் எழுதும்போதே நித்யா மேனன் தான் அதை பண்ணணும், அதே மாதிரி ஆகாச வீரன் எழுதும்போது விஜய் சேதுபதி அவர் தான் பண்ணணுன்றதுல நான் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். ஸோ மற்ற படங்கள்லாம் வந்து நம்ம ஒருத்தருக்குன்னு எழுதுவோம், பட் ஆப்வியஸாக டேட் இஷ்யூ இதெல்லாம்னால வெவ்வேறு ஆட்கள் வருவாங்க. ஆனால் இதில் இவங்க 2 பேரும் தான் வேணும்னு ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பேரரசி, டிஃபைன் பேரரசியிலேருந்து. ஸோ பேரரசியோட கேரக்டர் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நான் எப்படி பண்ணுறது இதுன்னு எனக்கு லைக் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. அவங்க அந்த ரூரல் இதில் இது நான் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. எனக்கு பேரரசி என்னென்னா, ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் லைக் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் ஒரு ஆக்டராக நான் வந்து டைரக்டர் மேலே கம்ப்ளீட்டாக லீன் பண்ணேன். அவங்க வந்து யூஸ்வலாக நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். இந்த கேரக்டர் வந்து எப்படி பிளான் பண்ணுறது, இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அது நம்ம மைண்ட்லேயே ஒன்று இருக்கும், இந்த மாதிரி அந்த மாதிரின்னு. இந்த வாட்டி நான் ஃபுல்லாக அவங்க மேலே கம்ப்ளீட்டாக நான் சரண்டர் பண்ணிட்டேன். அவங்க சொல்கிறது அப்படியே நான் வந்து அப்சார்ப் பண்ணி அதே சேம் நான் வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு ரீக்ரியேட் இட். ஓகே. லைக் அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க பேரரசியில் பட் பாண்டியராஜ் சார் எப்படி பேசுவாங்க, அவங்க மேனரிசம்ஸ் எப்படி இருக்குது, அதை வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணி ஐ வாஸ் ட்ரைங் டு இம்பைப் தட். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது வி ஆர் நாட் யூஸ் டு தட் கைண்ட் ஆஃப் நம்ம அங்கே வாழலை, அந்த மாதிரி இருக்கல. ஸோ இட்ஸ் வெரி நியூ. ஸோ நான் வந்து அவங்களேருந்து தான் அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பேரரசிக்கு. கம்ப்ளீட்லி நான் வந்து அவங்க மேலே டிபெண்ட் ஆகி அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் ட்ரை டு இம்பைப் பேரரசி ஃப்ரம் ஹிம். சூப்பர் சூப்பர். ஸோ கேரக்டரைசேஷனாக பேரரசி வந்து எப்படிப்பட்ட ஒரு பெண்? நிஜமாக சொல்லணுன்னா, இப்போது வெரி நார்மல், நம்ம நார்மலாக பார்ப்போம்ல, எவ்வளோ நார்மல் விமென் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, சிட்டியில் இருக்கட்டும், இல்லை வில்லேஜில் இருக்கட்டும், டவுன்ஸில் இருக்கட்டும், ரெகுலராக இருக்கிற பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, அதுதான். லைக் அதில் ஒரு ஸ்பெஷல் இது ஒன்றும் இல்லை. லைக் ரெகுலர் பொண்ணுங்க ஒரு ஒய்ஃபாக எப்படி இருப்பாங்க, எப்படி சண்டை போடுவாங்க, எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி மாமியார் கூட சண்டை போடுவாங்க, இதெல்லாம் இந்த வெரி வெரி நார்மல், லைக் எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி ஒரு அந்த ஸ்பேஸ். ஓகே ஓகே. ஸோ பாண்டியராஜ் சார் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார்ல, ஸோ எனக்கு வந்து இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும், ஏன்னா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது அப்படியெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்ல மாட்டேன். ஓகே, அவ்வளோதான், நீங்கள் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான், நீங்கள் தான் பண்ணணும், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அது ஏன்னெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஏன்னா நீங்கள் இந்த சின்ன சின்ன கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போதும் சரி, நீங்கள் அந்த கேரக்டர் பற்றி சொல்லும்போதும் சரி, நாங்கள் எல்லாருமே க்ளோஸ் டு எங்கள் வீட்டில் பார்த்த ஒரு லேடியா, இல்லை நாங்கள் எங்கள் ஊரில் அப்படி பார்த்தவங்கள கனெக்ட் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு ஒயில் பெர்ஃபார்மிங் எங்கேயாவது உங்களோட நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்த ஒரு பர்சனோட ரிசம்பிளன்ஸாக பேரரசி இருந்தாங்களா எங்கேயாவது? ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பர்சன் இல்லை, ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க எழுதுனது ரொம்ப பர்சனலான விஷயங்கள், அவங்க லைஃப்பில் பார்த்தது, அதெல்லாம் கொஞ்சம் யூனிவர்சலாக சில விஷயங்கள் இருக்கும். ஓகே. நம்ம இப்போது கல்யாணம் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் அங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகும், என்ன ஆகும், அந்த ஈகோ கிளாஷஸ் என்ன ஆகும், சண்டை போடும்போது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரி வென் யூ மேக்கப் எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் யூனிவர்சலான விஷயங்கள். அப்போது சில வாட்டி நான் வந்து எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் நான் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு.
இப்படி ஆச்சுன்னு அம்மா சொன்னாங்க, ஓ இதுதான் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஸோ எனக்கு பர்சனலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை. பட் யூனிவர்ஸில் ஜென்ரலாக நான் கேட்ட மாதிரி ஆமாம்ல இப்படி தான் இருக்கும்ல எப்பவுமே அந்த ஒரு இது இருந்தது. ஒன் பர்டிகுலர் பர்சன் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு படங்களுக்கான ஆஃபர்ஸ்லாம் வரும்போது இப்போ நீங்கள் இந்த கேரக்டரை வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்ததில்லை, அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வளர்ந்ததில்லைன்றனால கம்ப்ளீட்டாக நான் வந்து டேரக்டர் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னீங்க. பட் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்றத தாண்டி இந்த ஸ்கிரிப்டை நம்ம பண்ணலான்ற ஒரு எண்ணம் வரும்ல, அதை பற்றி பேசலாம். ஐ திங்க் அந்த எண்ணம்ங்கிறது ஒரு கதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்கும். லைக் நான் கேட்கும்போது நானே சிரிப்பேன், யூனோ அவங்க நரேட் பண்ணும்போது ஹா யூனோ ஐ லாஃப். அவங்க சொன்னாங்கல்ல பயங்கரமாக நான் சிரிப்பேன். ஸோ அப்படி சிரிக்கும்போது அது ஒரு நல்ல படம் தான் இல்லையா? இட்ஸ் எஃபெக்டிவ், த ஃபிலிம் இஸ் இம்பேக்ட்ஃபுல். ஸோ ஓகே, நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் சரி, ஐல் டூ இட். பிகாஸ் நான் ஒரு ஆக்டர், நான் வந்து கெமிலியன் மாதிரி இருக்கணும். எல்லாமே நான் வந்து இப்போது காதலுக்கு நேரமில்லை மாதிரி நான் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி மீ. அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும், ஆனால் எல்லாமே அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஆஸ் ஆக்டர்ஸ் நம்ம வந்து அந்த மாஃப் பண்ண நம்ம அதுதான் ஆக்சுவலி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஜாபில். கொஞ்சம் ஒரு படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண முடியுதுங்கிறது. ஸோ எஸ்பெஷலி ஆல்சோ எனக்கு எங்கேயோ இது பண்ணணுன்னா நான் எல்லாத்தையும் நான் பிரேக் டவுன் பண்ணணும். ஒன்றுமே நான் மைண்டில் வைக்கக்கூடாது. என் இமேஜா, நித்யா யார், இது அது அதெல்லாம் நான் மைண்டில் வைக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி, அண்ட் இது ஆல்சோ இட்ஸ் அ காமெடி பண்ணுறது கொஞ்சம் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கக்கூடாது. நம்ம அதெல்லாம் பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ண எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரும்போது ஓகே இது வந்து எங்கள் செல்ஃப் இமேஜை சேலஞ்ச் பண்ணோம் சொன்னால் இட்ஸ் குட், இட்ஸ் அ குட் திங். தட்ஸ் வை ஐ டூ திஸ் ஒர்க். நைஸ் நைஸ், சூப்பர், செம பதில் இது. ஸோ எவ்வளவோ பேரோட நரேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க அக்ராஸ் த லாங்குவேஜ். ஸோ பாண்டியராஜ் சாரோட நரேஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அவரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ண நபர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவரோட நரேஷன் பற்றி. நரேஷன் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் ஷூட் வந்து நானும் பாண்டியராஜ் சார் ரொம்ப we had a great rapport. We got along very well. நம்மளுக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒன்றுமே சொல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருந்தது. அவங்க ரொம்ப ஐ திங்க் அது வந்து ஒரு டேலண்ட் ஸ்பேஸ்லேருந்து நம்ம அது கனெக்ட் பண்ணுறது. அவங்க ஐ ஃபீல் ஹீ இஸ் அ கிரேட் ரைட்டர். அவங்க ரொம்ப நேச்சுரலாக அவங்களுக்கு அந்த எழுதுகிற யூனோ க்ரியேட்டிவ் இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு வருது. ஸோ அவங்களுக்கு நடந்த விஷயம், அவங்க லைஃப்பில் இருந்தது சில விஷயங்கள், இதெல்லாம் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ பிட்வீன் டேக்ஸ் எல்லாம் இதுதான் எப்போவுமே. ஸோ நரேஷன் மட்டும் இல்லை, அவங்க என்கிட்ட நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. சில ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இது எப்படி பண்ணணும் தெரியும். அப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி நான் பேசுவேன். நான் சொல்லுவேன் இது எப்படி பண்ணணும் தெரியுமா, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பட்ஜெட்டில் வச்சு நம்ம இப்படி பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். நான் அப்போ பாபா பாஸ்கர் வருவாங்க, இவங்கள தான் இது காசு பண்ணலான்னு நினச்சேன்னா பாஸ்கர், நித்யா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நித்யா ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருப்பேன், இவ்வளோ பட்ஜெட்டில் நான் பண்ணி கொடுத்துருவேன். லைக் ஓ மை காட், இவங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். அவங்களோட ஐடியாஸ் ரொம்ப பிரில்லியண்டான ஐடியாஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் அதெல்லாம் ரொம்ப ரூட்டடாக அவங்க வளர்ந்து வந்த அந்த சிச்சுவேஷனில் எப்படி அந்த சின்ன ஒரு வீட்டில் சின்ன இதில் அங்கேருந்து அவங்க இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ணி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி. அண்ட் சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு காமெடி இருக்கும். காமெடி எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயும் ஒரு காமெடி இது இருக்கும். ஸோ அது கேட்க சூப்பராக இருக்கும். நான் வேற எனக்கு காமெடியெல்லாம் கேட்டால் நான் பயங்கரமாக சிரிப்பேன். ஸோ அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. சொல்லும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, ஸோ ஹீ லவ்ஸ் இட். ஸோ அவங்களும் சொல்லுவாங்க, நானும் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ ஷார்ட் மிடில் இதுதான் சூப்பர். ஓகே. ஏன்னா ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை அந்த கேரக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக சில டைரக்டர்ஸ் வந்து பேக் ஸ்டோரி அப்படின்றது அதுக்கும்
இந்த சீனுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லி அந்த மூட் செட் பண்ணுறதுக்குன்னு சில படங்கள்லாம் இன்டர்வியூஸில் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த லைஃப் உங்களுக்கு புதுசு அப்படின்றனால இந்த கேரக்டர் பற்றியும் இந்த லேண்ட்ஸ்கேப் பற்றியும் ஸ்கிரிப்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் உங்களுக்கு சும்மா ஃபீட் பண்ணுறது உண்டா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இது இப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே வர்றதுக்கான ஏற்பாடுகளா? ஒரு ஆர்கானிக்காக ஒரு நேச்சுரலாக அது வந்து சம்டைம்ஸ் அது அந்த டிஸ்கஷன் வரும். ஓகே, இது லைக் இவங்க வந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க, எனக்கெல்லாம் அந்த மாதிரி நான் பார்த்து எனக்கு இது இல்லை, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் கத்த முடியாது. எனக்கு அப்படியெல்லாம் கத்துற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் அப்படியே சைலண்ட் ஆகிடுவேன். வந்து let's not talk about this ன்னு சொல்லிடுவேன். இவங்க அப்படி இல்லை, இவங்க உல்ட்டா எல்லாரும் பயங்கரமாக கத்தி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது கத்தி கத்தி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் இப்படி கத்துவாங்களா யாராவதும், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். ஐயோயோ நீங்கள் எதுவும் பார்க்கல, இப்படியெல்லாம் இல்லை, பயங்கரமாக இருக்கும் சண்டை, நான் கண்ணால் பார்த்த சண்டை தான் இப்போ எழுதியிருக்கேன் நான், இது இப்படி இல்லை, பயங்கர ரக்கடாக இருக்கும் அது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன். ஒரு நாள் அங்கே தூண்டிக்கற்பர் கோவிலில் நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் கோவில் போனப்போ இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதை பார்த்து ஆக்சுவலாக அவங்க மீடியேட் பண்ண ஏதோ போயிருக்காங்க. அங்கேருந்து தான் அவங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கு, இந்த படத்தோட ஐடியா. ஸோ ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஃபிலிம் எழுதியிருக்காங்க, அது எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. விழுந்து அடித்து முடியெல்லாம் இழுத்தி. அப்போ நான் சொன்னேன் டெம்பிள்லையா? ஆமாம், இங்கே மதுரையிலலாம் அப்படி தான் அவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஓ ஆமாவா சொல்லி ஒரு நாளைக்கு லஞ்சுக்கு போகிறோம், என்னை கூப்பிட்டு நீ தரத்தியா வாங்க சொல்லி பாருங்க சண்டை போடுறாங்க. நிஜமா அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க டெம்பிளில், அப்படி பயங்கரமா இல்லை, ஆனால் கத்துறாங்க ஏதோ சொல்லி ஃபுல் ஃபேமிலி. அப்போ நானும் பாண்டியராஜ் சாரும் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். லைக் என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், லைக் அப்சர்வேஷன், அவ்வளோ ப்ரொஃபஷனல் அப்சர்வேஷன். அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா எப்படி சொல்லுது? ஆமா ஆமா. அந்த வேல் நடுவுல இருந்து நானும் பாண்டியராஜ் சாரும் பார்த்துட்டு பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, ஆமா சார் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் நம்ம படத்துல. அவங்க ரொம்ப என்ன சொல்லுவீங்க, இயல்பா இருக்கிறவங்க, நானும் அப்படி. ஸோ அதில் அந்த ஒரு நைஸ் இது எப்பவுமே இருக்கும், ஏதாவது புதுசாக ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். சூப்பர். ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி பண்ண இன்டர்வியூலையுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் நிறைய படங்கள் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன்ட்டு. ஸோ பாண்டியராஜரோட படங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது உண்டா? இல்லை. ஓகே, சார் ஏதாவது இந்த கேள்வி கேட்டாரா? இல்லை, சார் கேட்கலையா? ஐ டோன்ட் திங்க் வி ஆல் கேர் அபவுட் இட். நம்ம இப்போ வந்து அந்த ரெஸ்பெக்டும் அந்த அன்பு எல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இருக்கு. அது அவங்க ஆஸ் அ பர்சன், அவ்வளோதான். படம் பார்க்கணும்னு ஒன்றும் இல்லை, நான் ஜென்ரலாக பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ சில பேரோட பழகினதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கும் சாருக்குமான அந்த சிங்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் அவர் பண்ணியிருக்காருன்னு சும்மா ஒரு கியூரியஸில் கூட சர்ச் பண்ணலாம். பசங்க வந்து ஒன்று பார்க்கணுன்னு எனக்கு இருக்கு. ஓகே, அது மேபி சம்டைம் ஐ வில் வாட்ச். எனக்கு அவ்வளோ இது வராது, படம் பார்க்கணுங்கிற ஃபீலிங் எனக்கு வராது. அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாதான் நான் பார்ப்பேன். புரிஞ்சது. இல்லைன்னா பசங்க, ஆனால் அதுக்கு நேஷ்னல் அவார்டு வந்திருக்கு. ஸோ அது பசங்க இருக்கு, அதையும் அவங்க ஃபுல் கதை எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கதை சொன்னப்போ ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது பார்க்கணுன்னு ஒரு இது இருந்தது எனக்கு. பார்க்குறேன். சூப்பர். ஸோ அதை வந்து சசிகுமார் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓ, ஆக்டர் சசிகுமார் சார் ப்ரொடக்ஷன்ல பாண்டியராஜ் சாரோட ஃபர்ஸ்ட் படம். ஓகே ஓகே, நைஸ். ஸோ விஜய் சேதுபதி சார், ஸோ இதோட இது 2வது முறை 1918 மலையாளம் படத்துக்கு அப்புறம் இப்போ 2வது முறை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த படத்துக்காக மீட் பண்ணும்போது என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு ஆகாச வீரனுக்கும் பேரரசிக்கும்? 1918க்கு அப்புறம் நம்ம எப்போவுமே வி வர் இன் டச், லைக் பர்த்டேக்கு நம்ம விஷ் பண்ணுவோம், இல்லை நேஷ்னல் அவார்டுக்கு விஷ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு சம்டைம்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல். இல்லை நம்ம டைரக்டர் இந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போதும் இப்போ சென்னைக்கு வந்தால்
அவள் வந்து அவங்கள மீட் பண்ணும்போது என்ன வீடியோ கால் பண்ணுவாங்க, ஹாய் நித்யா எப்படி இருக்கீங்கன்னெல்லாம். இல்லை நம்ம மீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புவோம், நம்ம இங்கே இருக்கோம் அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே ஈவன்தோ அவங்க ஒரு ஃபியூ டேஸ்க்கு மட்டும் வந்து பண்ண படம் அது, ஆனாலும் ஒரு டச் எப்பவுமே இருந்தது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது ஒர்க் பண்ண. ஸோ நம்ம வி ஷுட் டூ சம்திங்னு இருந்தது. இது வந்தப்போ கதை ஃபஸ்ட்டு பிகினிங்கில் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். சேதுபதி சார் பண்ணுறாங்கன்னா ஓகே, தென் ஐ செட் ஓகே தட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு. அதுக்கப்புறம் ஓகே கதை கேட்டு ஓகே அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆமாம் அதுக்கப்புறம் தான் பேசணும், ஓகே இது பண்ணுறோம் நம்ம, ஓகே ஃபைனலி. சூப்பர். ஸோ இது ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி ட்ரிவனாக இருக்குது. இன்னொன்று தலைவன் தலைவின்னு 2 பேருக்குமான விஷயங்கள் நிறைய இருக்குன்றது படத்தில் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அவ்வளோ கேரக்டர்ன்ற வீடியோ பார்த்தா அவ்வளோ கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பன்னிராஜ் சார் படங்கள்னாலே அப்படி இருக்கும். பட் நீங்களும் சேது சாரும் 2 பேரும் சேர்ந்து சில ரீடிங் செஷன் அந்த மாதிரி, ஏன்னா இது 2 கேரக்டரும் ரொம்ப பிரதானமான கேரக்டராக இருக்கனால இல்லை ஒன்றுமே பண்ணல. அண்ட் ஆல்சோ அது ஒரு ஹீரோயின் படம். ஆமாம் அது ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. ஆமாம் லவ் ஸ்டோரி தான் இருக்கு. லவ் ஸ்டோரி தான் மெயின், என்ன சொல்கிறது, மெயின் ஆர்டரி வந்துட்டு லவ் ஸ்டோரி தான். ஆனாலும் அது ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட் தான். ஓகே 2 பேரோட காஸ்ட்னு சொல்ல முடியாது, அது எல்லாரும் தான். ஓகே அந்த ஃபுல் செட் ஆஃப் பீப்புள், அவங்க ஃபேமிலி நம்ம வேற எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு எப்போவுமே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ரீடிங் ஒன்றும் நம்ம பண்ணல, ரொம்ப நேச்சுரலாக அப்பப்போ இம்ப்ரோவைஸ் பண்ணி தான். நைஸ். ஸோ அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும்போது இந்த உறவு முறைகள்லாம் பன்னிராஜ் சார் படங்களில் இருக்கும். இன்னொன்று எல்லா கேரக்டருடைய நேம்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சார் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் இன்ட்ரோலேயே அவ்வளோ வித்தியாசங்கள் நம்ம. ஆமாம் என் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அரசி. ஸோ பியூட்டிஃபுல், பேரரசி. ஈவன் எங்கள் அம்மா பேர் ஆவர்ணம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர். ஆமாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் டீமாக இருக்கும்போது நிறைய இது ஃபேமிலியும் இன்வால்வ் ஆகிருக்கனால சில உறவு முறைகளோட பேர் வந்து உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கும்ல. ஆமாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது அஸ் அ பர்சனாக எப்படி இருந்தது? புதுசாக இருந்திருக்கா? 100%. இந்த படம் அதான் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி இருந்தது, சம்திங் நியூ லைக். ஸோ ஐ லவ் இட். இப்போ வரைக்கும் நம்ம பண்ணி ஒரு இப்படி அப்படின்னு ஒரு செட்டில் ஆகிருப்போம், அதை வந்து பிரேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஒரு புது என்வாயன்மெண்ட்டில் போகணும், இது வேற காமெடி பண்ணணும், அண்ட் இதெல்லாம் இது எப்படின்னு ஃபுல்லாக எனக்கு புரியாது, லைக் ஹவு திஸ் ஒர்க். ஸோ எனக்கு அது இட்ஸ் லைக் ஐ கேன் அப்சர்வ் சம்திங் நியூ. ஸோ நான் அந்த ஸ்பேஸில் தான் எப்போவுமே இருந்தேன், அந்த அப்சர்வேஷன், அந்த கற்றுக்கிறது. தீஸ் ஆர் ஸோ நைஸ், இப்படி இருக்குமா அவங்க கதை சொல்லும்போது. ஐ வாஸ் லைக், ஸோ அந்த ஒரு சைல்ட் லைக் க்யூரியாசிட்டி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கம்ப்ளீட்லி என் பேக்ரவுண்ட்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வாயன்மெண்ட் நம்ம பார்க்கும்போது அது வந்து நம்ம கற்றுக்கலாம் நிறையா. நைஸ். ஏன்னா இப்போ இங்கே உறவு முறைகள்லேயே நிறைய இப்போ நாத்தனார், கொழுந்தனார், இந்த மாதிரி இப்போ ஹஸ்பண்டோட தங்கச்சியை நாத்தனார்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்டோட தம்பியை கொழுந்து, இப்போ இந்த மாதிரியான கேரக்டர் ட்ரிவனாக தான் படம் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த டேர்ம்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நம்ம டேர்ம்ஸ் ஒன்றும் யூஸே பண்ணல. ஓகே, அவங்க பேர் போடி போடா, அது அவ்வளோதான், எல்லாரும் டீடா தான். ஓகே. அந்த மதுரை, ஆனால் எனக்கு மதுரை ஸ்லாங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த மதுரையில் பேசுகிற அங்கே இருக்கிறவங்க அதெல்லாம் ரொம்ப நாள். ஏன்னா இட்லி கடை ஆல்சோ அங்கே சிமிலரான இடத்துல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 months நான் அந்த மதுரையிலேயே இருந்தேன், அந்த ஏரியாவில். அங்கே போய் இங்கே வந்து அங்கே போய் அந்த மாதிரி இருந்தேன் அந்த ஸ்பேஸ்லேயே. ஸோ அது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் மை லைஃப். ஓகே. ஸோ மதுரைனாலே ஃபுட்டுன்றது வந்து அதை தவிர்த்துட்டு பேச முடியாது. ஸோ மதுரையில் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபுட் சமயத்தில் பற்றி பேசும்போது. ஃபுட் மட்டும் இல்லை, எனக்கு அங்கே இருந்த எனக்கு ஃபுட்னா அவ்வளோ நான் வந்து ஐம் நாட் ஃபோக்கஸ்ட் அபவுட் ஃபுட். நான் வந்து வெஜிடேரியன். ஸோ
அவ்வளோ வந்து நான் இது பண்ண மாட்டேன். மதுரையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மீன் அதெல்லாம் சாப்பிட்டேன் ஏன்னா மதுரைனால. பட் எனக்கு அங்கே அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப பாசிட்டிவிட்டி இருந்தது. நிறையா கோவில்கள் இருந்தது. அங்கே தான் நான் நிறையா கோவிலுக்கு போனேன். ஏன்னா நம்ம கோவிலுக்கு போகிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா க்ரௌடு இருக்கும், நம்ம கேஷுவலாக போக முடியாது. நான் மதுரையில் இருந்து நான் நிறையா கோவிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா வர சொல்லி நம்ம எல்லோரும் கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போனோம். அண்ட் சம்திங் அபவுட் த பிளேஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர். அவங்க நல்ல குட் பீப்புள், கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம். அண்ட் ரொம்ப சிம்பிள். அந்த சிம்பிளிசிட்டி பார்க்க ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் இந்த சிட்டியில். எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. அவங்க சிம்பிளாக இருப்பாங்கல்ல, அது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருக்கணும் அவ்வளோ அப்படி இருப்பாங்க. சூப்பர். ஸோ ஐ லவ்ட் இட். சூப்பர் சூப்பர். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நீங்கள் அந்த இன்டர்வியூலுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறாங்க, அந்த கதை வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் உங்களுடைய கேரக்டர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஒன்று. இன்னொன்று, உங்களோட கேரக்டர் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் சூப்பரான ஒரு கேரக்டராக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் நான் பண்ணியே ஆகணும்னு இருக்குது, ஆனால் கதை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான சூழல் வரும்போது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இது இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ். ஜென்ரலாக ஆனால் எனக்கு ஒரு கதை நல்லா இருந்தால் அதில் என்ன கேரக்டராக இருந்தாலும் ஐம் ஓகே வித் இட், நான் பண்ணுவேன். பிகாஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எனி ஃபிலிம், இருமுகன் இல்லை ஏன்னோ தீனி இல்லை ஏன்னோ மெர்சல், விச்செவர் நீங்கள் எடுத்தால் அதில் கேரக்டர் தான். அதில் வந்து நம்ம என் கேரக்டருக்கு பயங்கர இது இல்லை, நான் ஹீரோயின் அந்த மாதிரி இல்லை, ஆனாலும் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நான் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த ரைட்டிங் அண்ட் அந்த மேக்கிங் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், நாட் கேரக்டர். பிகாஸ் நம்ம எல்லாம் ஆக்டர்ஸ், நம்ம வந்து நம்மளை சுற்றி ஃபிலிம் இருக்கக்கூடாது, நம்ம ஃபிலிமை சுற்றி இருக்கணும். சூப்பர், யூனோ. சூப்பர். ஸோ தட்ஸ் வாட் ஆக்டர்ஸ் ஆர்ல. நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ண முடியணும், அது வந்து பண்ணலை யாரும். ஆனால் வி ஷுட் பி, ஈவன் இப்போ நெகட்டிவ் கேரக்டர்ஸாக இருந்தால் பண்ணணும். இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங், இட் வில் பி லவ்லி. பட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அவங்க இமேஜில் ஸ்டிக் ஆகி அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஐ பிலீவ் தட் நம்ம ஆக்டர்ஸாக இருந்தால் இட்ஸ் அ ஜாப். லைக் எங்களுக்கு ஒரு ஜாப் நீங்கள் கொடுத்தா அந்த கேரக்டரை கரெக்டாக இம்பேக்ட்ஃபுல்லாக கொண்டு வரது மட்டும்தான் என் வேலை. அது என்ன கேரக்டருங்கிறது இட்ஸ் செகண்டரி. அந்த ஃபில்ம் மேக்கர் வந்து நல்ல ஃபில்ம் மேக்கராக நல்ல ரைட்டிங் இருக்காங்கிறது தான் இஸ் த ஃபர்ஸ்ட். எவ்வளோ நல்ல கேரக்டர் இருந்தாலும் அதில் கதை ஒன்றும் இதுவாக இல்லைன்னா நம்ம இன்னும் அப்படி இருக்காது. ஓகே, அப்படி இருக்காது. கதை வந்து அவ்வளோ லைக் நல்லா இல்லைன்னா கேரக்டர் பயங்கரமா நல்லா இருக்காது. இட் கம்ஸ் டுகெதர். ஓகே. ஸோ இப்போ இந்த வருஷம் தான் வந்து உங்களுக்கு 3 படம் தமிழை, இப்போதைக்கு காதலிக்க நேரமில்லை, இப்போ தலைவன் தலைவி, அடுத்த அக்டோபரில் இட்லி கடை. இதுக்கு முன்னாடி உங்களை ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா 2015 3 படம் உங்களுக்கு தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து சேரன் சார் டைரக்ஷனில் ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை வந்திருக்கு, அப்புறம் காஞ்சனா 2 வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஓகே கண்மணி. கரெக்ட். ஸோ இந்த 10 வருஷம் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணுறது தமிழ்லையும் பண்ணீங்க, மற்ற லாங்குவேஜ்லையும் பண்ணீங்க. ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட் இந்த 10 இயர் சேலஞ்சுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ 2015 to I didn't know this. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். ஓகே, வாவ். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜான்ல, இப்போ ஜூலைல, அடுத்த அக்டோபர்ல, இல்லை வேற ஏதாவது எங்களுக்கு தெரியாம நவம்பர் டிசம்பர்ல இருக்கா? இல்லையா? இதுவே போதும். இதுக்கப்புறம் இப்போ பிரேக் நேத்திக்கு ப்ரெஸ் ரிலீஸ்ல கேட்டேன், நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றீங்க, ஏன் தமிழ்ல வருஷத்துக்கு? தமிழ் தான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஆனா அப்படி ஸோ இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் எனக்கு. நான் கொஞ்சம் இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணுமா? வேற எந்த லாங்குவேஜ்லயும் கதை உங்களுக்கு ஓகே பண்ணலையா? ஐ மீன் அப்போ காதலுக்கு நேரமில்லைக்கு அப்புறம்
இல்லை இதுதான், இது 2 தான் பண்ணேன். ஓகே. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐ வாண்டட் சம் டைம். ஓகே. இப்போ நெகட்டிவ் கேரக்டரை பற்றி நீங்கள் பேசுனீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் யாராவது அப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்களா ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் நீங்கள் நடிக்கிறதுக்கு? ஆமாம், 2-3 டைம்ஸ் அது வந்தது. அது நெகட்டிவ்னால நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆகி நான் வந்து ட்ரை பண்ணேன் அது பண்ணலான்னு. ஆனால் சம்திங் டிட்ன்ட் ஒர்க் அவுட். ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் அது. பட் சம்திங் அது அவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இஃப் இட் கம்ஸ் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு டூ இட். சூப்பர். ஐ திங்க் அது சூட் ஆகும் எனக்கு. எப்படி சொல்கிறீங்க? ஐ திங்க் ஐ கேன் டூ இட். இல்லை, உங்களோட முடியும் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு அது சூட் ஆகும் அப்படின்றது வந்து மக்கள் அதை எக்ஸைட் பண்ணி ஏற்றுப்பாங்க அப்படின்ற ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாரும் வந்து பயங்கரமா ஒரு இமேஜ் வந்து எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். அது பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் லைக் எவ்ரி ஒன் திங்ஸ் இப்போ மேனோன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஸோ மலையாளி கேரளான்னு தான் அது மைண்ட் செட் தான். அது நான் எவ்வளோ தமிழ் பேசினாலும் அதுக்கப்புறம் ஓ தமிழ் பேசுவீங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்னா தமிழ் நான் எவ்வளோ பேசினாலும் கேட்பாங்க. ஸோ அது வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகாது. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா என்னை வந்து ரொம்ப என்னது பப்ளி க்யூட்னெல்லாம் சொல்லி அது மைண்ட் செட் பண்ணி இமேஜ் பண்ணி வச்சுருந்தா அது என்ன. பட் ஒரு ஆக்டராக அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ திங்க் இட் வில் ஒர்க். நானே எழுதி நானே பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணுங்க. நீங்க ஸ்கைலேப்க்கு அப்புறம் படம் ப்ரொடியூஸ் பண்ணல. இப்போ இங்கே பாபா பாஸ்கர் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஸோ நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஆமா. ஸோ நேஷனல் அவார்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு? ஐ திங்க் டெஃபினட்டாக எனக்கு வந்து வேறு லைக் ஓடிடியிலேருந்து ஹிந்திலேருந்து அந்த மாதிரி கொஞ்சம் சில நைஸ் இன்ட்ரெஸ்டிங்கான இது அனுப்பியிருக்காங்க. அது பார்த்துட்டு இருக்கேன், அது படிச்சுட்டு இருக்கேன். ஐம் ஜஸ்ட் சீயிங் ஹவு தட் கேன் ஒர்க் அவுட். ஆனால் தட் ஹேஸ் ஹேப்பன்ட். அது ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன் மாதிரி ஆயிருக்கு. ஆனால் நம்ம லாங்குவேஜஸில் நம்ம பண்ணுற லாங்குவேஜஸில் இட்ஸ் பின் த சேம் ஒன்லி. அது எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே. ஸோ கதை கேட்குற ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போது டைம் கொடுத்து கதை கேட்கலான்னு கேட்குறது ஒன்று. சில விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி யாரோ ஒருத்தவங்க லைன் மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ராசஸ் அப்ரோச் எப்படி இருக்கும்? எனக்கு அது முடியாது. வேற யாரோ நம்மளுக்காக கேட்டு பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் அது ரொம்ப சோல்ஃபுல்லான ப்ராசஸ் எனக்கு எல்லாமே லைஃப்பில். அது என் ஹார்ட்லேருந்து அது அந்த ஒரு டெசிஷன் வரணும். அது வந்து மைண்ட்லேருந்து வர்ற டெசிஷன்னா ஓகே நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ஓகே அவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி நீ கேளு நீ டிசைட் பண்ணுன்னு பண்ணலாம். ஆனால் எனக்கு அது ஹார்ட்லேருந்து வர்ற டிசிஷன். ஸோ அது நான் மட்டும்தான் கேட்டால் தான் அது சரியாகும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்போ வரைக்கும் வேறு யாருமே அப்படி என் டிசிஷன்ஸை எடுக்கவே இல்லை. அது நான் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் மீட்டிங்லேருந்து அது எஸ்ஆர் நோ எதனாலும் எல்லா மீட்டிங்லேயும் உங்களோட டெசிஷன். ஓகே. ஸோ தலைவன் தலைவியை பொறுத்தவரையில் அந்த சின்னதாக அந்த கிளிம்ஸ் வரும்போது ஸோ நீங்கள் 2 பேரும் அந்த கொத்து பரோட்டா போட்டுட்டு பேசுகிற சீன் வந்து பயங்கரமாக இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய பேர் அதை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயமும் உள்ளே இருக்குது. ஹோட்டல் வச்சிருக்காருன்றது நிறைய இருக்குது. ஸோ பாண்டியராஜ் சார் சொல்லுவாங்க அவங்க நம்ம படம் பார்த்து வெளியே வரும்போது நேராக ஹோட்டல் போய் சாப்பிடணும் நான் உங்களுக்கு தோணும். அப்படி நான் ஷூட் பண்ணணும். ரைட். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தேனி பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் இருந்தும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல். உஸ்தாத் ஹோட்டல் ஆல்சோ அந்த மாதிரி சீன்ஸ் இருந்தது அந்த ஃபுட்டோட. ஆமாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்கா இல்லை கம்ப்ளீட்டாக வெவ்வேறு தான் மூணுமே? பட் இருந்தாலும் கேட்குறேன் ஃபுட்டுன்றது காமனாக இருக்கனால. எனக்கு ஆக்சுவலாக புதுசாக இருந்தது இது டெஃபினட்டாக ஒரு யூனிக் தான். உஸ்தாத் ஹோட்டலில் இருந்தது. ஆனால் நான் அவ்வளோ
கிச்சனில் இருக்கிறது இல்லை அந்த மாதிரி இல்லை, ஃபுட் ஷாட் செப்பரேட்டாக இருந்தது. தீனிலையும் அது ஒரு கிச்சனில் தான் நடந்தது. ஆனால் எனக்கு அவ்வளோ அந்த ஃபுட் இன்டராக்ஷன் இதில் தான் பயங்கரமாக அந்த ஆக்சுவலாக பரோட்டா போடுறது, இது என்ன சொல்கிறது, சர்வ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் இங்கே தான் பண்ணோம். ஓகே. ஸோ ஒரு ரியல் பரோட்டா கடையில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது சம்திங் எக்ஸைட்டாக இருந்தால் எப்படி? ஏன்னா சில கடைகளில் பரோட்டா மாஸ்டர் போடுறதே வந்து அவ்வளோ அது ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும், அது நம்ம பண்ணலாம். அது ஆக்சுவலாக நான் பரோட்டா எல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது மைதான்னு சொல்லி எப்போவும் நிறுத்திட்டேன். ஆனால் மதுரைக்கு போய் தான் பரோட்டா சாப்பிட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு? நான் பரோட்டா நான் ஆக்சுவலாக தொட மாட்டேன். யூஸ்வலாக பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அங்கே போய் லைக் இது ரொம்ப பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது, மதுரைக்கு வந்து நீங்கள் பரோட்டா சாப்பிடலன்னா எப்படி சொன்னாங்க. ஓகே சரி நான் சாப்பிட்றேன், சின்னதாக தானே இருக்கும் சொல்லி நிறையா சாப்பிட்டுட்டேன் நான் பரோட்டா அங்கே. ஸோ டெஃபினட்டாக அது அண்டு அந்த கல் பார்த்துட்டு சேத்பதி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் இந்த மாதிரி ஒரு கல் வீட்டில் வச்சா எவ்வளோ ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் அந்த கல்லை போய் போடலாம், இந்த பாத்திரம் வைக்கிறது, அந்த பாத்திரம் எடுத்து போய் கழுவுறது, அந்த பெண்ணை இதெல்லாம் இல்லையே, இது ஒரு 5-6 பாத்திரம் இருக்கும்ல, அந்த ஒரு கல் இருந்தா எல்லாமே அதுல இதாகுது, ஃப்ரை பண்றாங்க, தோசை போடுறாங்க, பரோட்டா போடுறாங்க, எல்லாமே அதுலயே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கல் வச்சா நல்லா இருக்கும்ல, ஒரு சைடில் இப்படி கல் அதுல கொண்டு போய் ஃபுட் குக் பண்ணி ஒன்றும் வாஷ் பண்ண தேவையில்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி க்ளீன் பண்றாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியெல்லாம் எனக்கு தாட்ஸ் வந்துட்டு இருந்தது, பார்க்கலாம். ஏன்னா பரோட்டான்னு சொன்னால டைப்ஸ் ஆஃப் பரோட்டானே மதுரையில் நிறையா இருக்கும். ஆமாம், நார்மலாக அது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். I've never heard of this பால் பரோட்டா, பன் பரோட்டான்னெல்லாம். ஆமா, பன் பரோட்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இப்படி வீசி ஒன்று போடுவாங்க, வீச் பரோட்டா. வீச் பரோட்டா, ஆமாம்மா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ எனக்கு நான் அதுலலாம் ஓகே மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கிட்டேன், பிஹெச்டின்னு சொல்ல முடியாது, மாஸ்டர்ஸ் ஆயாச்சு. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காதலிக்க நேரமில்லை மாதிரியான இப்போ ஸ்ரேயா மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நான் என்னால் இது பண்ண முடியும். பட் இப்போ பேரரசி மாதிரியான கேரக்டர் வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால் இது எல்லாமே எனக்கு புதுசுன்ட்டு. ஸோ அடுத்து நீங்கள் பண்ணியிருக்க படமும் வந்து ரூரல் சப்ஜெக்ட் தான், கயல்ன்ற கேரக்டரு. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு வில்லேஜ் கேர்ளாகவே, கயல்விழி. ஓகே. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 6-7 மாதம் வந்து நீங்கள் வில்லேஜ் கேர்ளாகவே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் முன்னாடி ஷேர் பண்ணீங்க. பட் மென்டலாக அந்த ஊர் பொண்ணாக இருக்கிறத பற்றி பேசலாம். ஊர் பற்றி நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, மதுரை எப்படி இருந்துச்சு, மக்கள் பற்றி. எனக்கு ஐ திங்க் இட்ஸ் லைக் லைஃப்னா நம்ம ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஆஃப் லைஃப். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பார்த்தா நல்லா இருக்கும்ல. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது தான் எனக்கு ரொம்ப நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம எப்படி போவோம், தேனிக்கு இல்லை மதுரைக்கு போய் அங்கே அவ்வளோ நாள் இருந்து அந்த ரூரல் அந்த இன்டீரியராக நம்ம போவோம்ல ஷூட் பண்ணுறதுக்குன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த மவுண்டன்ஸ் கிட்ட போவோம், இன்டீரியராக வில்லேஜ், ரொம்ப சின்ன சின்ன வில்லேஜுக்கு போவோம். அங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுன்னு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, அதுதான் எனக்கு ஆக்சுவலாக இட்ஸ் த பிக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் ஃபிலிம் ஆர் யூனோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இது வேலை தான். அது வந்து ஒரு நம்ம லைஃப்பில் வேலை மேபி ஒரு 30% தான் இருக்கும் நம்ம ஃபுல் லைஃப்பில். ரிமைனிங் 70% வந்து லைஃப் தான். அதுதான் எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அந்த 6 monthsல இந்த 2 படம் பண்ணும்போது. அந்த எப்படி ஒரு வில்லேஜில் இருக்கும், அது எப்படி இருப்பாங்க, லைக் இட்லி கடையில் இப்போ அந்த சாணி அதெல்லாம் நான் வாரி இருக்கேன் கையிலே. நீங்கள் பண்ணுவீங்களா? ஆஃப்கோர்ஸ் பண்ணுவேன். இட்ஸ் லைக் சாணி தானே அது, ஐல் டூ இட். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அது எப்படி அதை வாரணும், அதை எப்படி இப்படி ரவுண்டாக பண்ணணும், எப்படி போடணும். அண்ட் ஐ டிட் இட்.
ஸோ நம்ம இன்ஃபேக்ட் நேஷ்னல் அவார்டுக்கு போகும்போது அந்த ப்ரீவியஸ் டே வந்து இந்த சாணி வாடுற சீன் தான் பண்ணிட்டு போனேன். ஸோ சேயிங் இட்ஸ் ஸோ அமேசிங் தட் ஐ ஹேட் லைக் cow dung in my fingernails when I went to pick up the national award. You know, that is so beautiful. That is life. நம்ம ஒரே மாதிரி இருக்காம ஸோ அந்த ஒரு டைவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்தது தான். I loved it. I enjoyed living in a place. அந்த மாதிரி இல்லைன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்காது. கரெக்ட். ஏன்னா நீங்கள் நிறைய அப்ராட்ஸ் போய் ஷூட் பண்ணாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஒரு வில்லேஜ் போகிறது இல்லை மதுரை மாதிரி ஒரு டவுன். எனக்கு பர்சனலாக எனக்கு டவுன்ஸ் இன்னும் பிடிக்கும் சிட்டியோட. ஓகே. ஸோ I just enjoyed the experience. I loved it. Thank you so much, ma'am. Thank you so much. உங்களோட நிறைய இவ்வளோ விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹாப்பி. எப்போ உங்களை சந்திச்சாலும் அந்த பாசிட்டிவிட்டி, நீங்கள் சினிமாவை பார்க்குற விதம் ஸோ ரொம்ப ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி அந்த கிராஃப்டை பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன மாதிரி 2015 அப்புறம் 2025 3 படம் Yeah, thank you ரிலீஸ் ஆகுது for reminding me of that. நான் அதை செலிப்ரேட் பண்றேன். Yes, you have to. I will. குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.